கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம எல்லாமே வந்துட்டு நம்மனா அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, செய்கிறது கிடையாது. குழந்தையிலேருந்தே நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, திருஷ்டி கழிக்கிறத சுற்றி போடுவாங்க. பார்த்துருப்பீங்களா? இந்த மிளகா, உப்பு இதெல்லாம் போட்டு சுற்றி போடுவாங்க. பூசணிக்காய் சுற்றி போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. இதெல்லாமே வந்து ஒரு ஹீலிங் தான். நம்முடைய அது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உப்பு, மிளகா, பூசணிக்காய் இதெல்லாம் வந்து அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருளுங்க. அதை கொண்டு வந்துட்டு இவங்க அதுக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து சுத்தமாக நம்ம ஹாரா வந்து அது டச் ஆகும். டச் பண்ணும்போது நம்ம ஹாரா க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய நெகட்டிவ் தாட்லாம் வந்து என்ன ஆகும்னா வெளியே போயிடும். பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும். அது மாதிரி மெத்தட் ஹீலிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அவங்க வந்து முழு மனசோட இந்த குழந்தை நல்லா ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அவங்க கை வைப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவாக வந்துட்டு அந்த ஒரு சின்ன குழந்தை மேலே கையை வச்சுட்டு சரியாகணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க அந்த முழுமையான ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களோ, அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காகவே தானாக எழுந்து நிற்கும். அது வந்து காட் பிளெஸிங் சொல்லுவாங்க. எல்லோரும் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நிறைய வந்து மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு, பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்குது. ஒரு ஆயில் மசாஜ் போனால் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், 2500, 3000, 4000 அப்படி விடுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மசாஜ் சொல்லுவாங்க. ஆயில் அப்ளை பண்ணியாச்சு, மசாஜ் பண்ணுறோம், மசில்ஸ் வந்து நம்ம ஃப்ரீனஸ் பண்ணுறோம். சரியா? பாடி ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம மசாஜ் பண்ணுறோம். மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சரியா? ரத்த ஓட்டம் நம்ம உடலுக்கு முழுமையாக எல்லா நர்வ்ஸுக்கும் சிஸ்டத்துக்கும் நம்ம மூவ் ஆகி வெளியே வரும். சரிங்களா? இதான் நம்ம ஆயில் மசாஜ் பண்ணோம். ஆனால் வந்துட்டு இப்போ நிறைய பிஸ்னஸ் தான் போயிட்டுருக்கு. ஆயில் மசாஜ் சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிட்டாங்க. சரியா? ஆங்கிளுக்கு பண்ணும்போது அது ஒரு பார்ட்டு, உடம்பு ஃபுல்லாக பண்ணால் ஒரு பார்ட்டு, அது மாதிரி ஹெட்டுக்கு மசாஜ், ஹெட்டுக்கு நட்டம் பண்ணால் அது ஒரு பார்ட்டு டைப் ஆஃப் என்ன பண்ணுறாங்க, நிறைய மசாஜ் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து நிறைய பிஸ்னஸ் தான், காசு தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? நம்ம இயற்கையாகவே நம்ம என்ன பண்ணணும், வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போல்லாம் என்ன பண்ணுவோம்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம எத்தனை பேர் வந்துட்டு நம்ம ஆயில் பாத் எடுக்கிறோம். ஆயில் பாத்துன்றது வந்து எடுத்தே வந்து பல வருஷம் ஆன மாதிரி தான் யோசிப்போம். தலையில் எண்ணெய் வைக்கிறோமான்றதே டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா எங்கே நம்ம ஆயில் மசாஜ் பண்ணுறதை நம்ம நினைக்க முடியும் இல்லையா? தலையில் நம்ம எத்தனை தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம், அதுவே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. அப்போது எண்ணெய் வந்து நம்ம அடிக்கடிக்கு நம்ம தலையில் வைக்கும் போது நம்ம பாடி வந்து நம்ம குளிர்ச்சி ஆகும். நம்ம அதாவது நுனி ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, நம்மளுடைய நுனி ஃபிங்கர்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், அப்படியே நம்ம மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த ஆயில் பாத் எடுக்கும்போது நீ நார்மலாக வந்துட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணும்போதும் நீ மசாஜ் பண்ணும்போது எண்ணெய் வந்து அதிகமாக உள்ளே இழுத்துக்கும். நீ நார்மலாக அப்ளை பண்ணும்போது எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். அதே நம்ம மசாஜ் பண்ண மாதிரி அப்ளை பண்ணும்போது எண்ணெய் அவ்வளோ ஈட்டுனாவும் உள்வாங்கும், உறிஞ்சிடும் எண்ணெய் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக எண்ணெய்லாம் ஊறி ஆரம்பிக்கும். அப்போனா உன மைண்டு உனக்கு ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் ஆகும், அந்த ஹீட்டெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகும். புரியுதுங்களா? அப்போனா வந்து நம்மளுக்கு மன அமைதி கிடைக்குதா இல்லையா? இப்போ அது மாதிரி சூழலில் தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எதிர்பார்க்க மாட்டாங்க. அது சரி பண்ணுற வரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக முழு மனசோட அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. முழு மனசோட போய்ட்டு அது பண்ணுவாங்க. சரியும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து வெளியே வர்றதே கிடையாது. திறமை அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வெளியே வரவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழலில் அவங்கள வந்துட்டு அப்படியே முடக்கி ஓட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரே இடத்துல உட்காந்த மாதிரியே ஃபீல் ஆகிடும். அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நம்ம கொடுக்குறோம் அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், அவங்க எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான பர்சன் சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பக்கத்தில் அதே மாதிரி நம்ம கணேசன் சார் உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? அவங்களும் சாதாரணமாக வந்துட்டு இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க தலைமைச் செயலகத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பொதுநலத்துறை, அதாவது பொதுநலமாக வந்து யோசிக்கிறவங்க. குழந்தைங்க எஜுகேஷன் எதானா அவங்களுக்கு வந்து முழுமையாக அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஸ்டடீஸ் ரிலேட்டிவாக அவங்களுக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லுவாங்க, கைட் பண்ணுவாங்க, மோட்டிவ் பண்ணுவாங்க, அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? இப்போ அவங்களே வந்துட்டு உங்கள் முன்னாடி பேசுவாங்க. சரியா? நான் வந்து அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணுறத விட
அதுக்கு யூஸ்ஃபுல்லானவங்க வேல்யூபுளான பர்சனை வந்து அந்த ரிலேட்டிவாக பேசும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சார் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் இருக்கவங்கள யோசித்து கைட் பண்ணி வர வச்சு அவங்கள இன்வைட் பண்ணி உங்களுக்கு இங்கன்னா அவங்க பேச வைக்கிறாங்க. நம்ம எத்தனை பேர் வந்து அதை நம்ம உள்வாங்குகிறோம் என்றதான் அங்கே பெரிய மேட்டராக இருக்குது. கவனிக்கணும்ல. நம்ம அதிகமாக வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு சில கருத்தை வந்து வச்சுட்டு போவாங்க. அவ்வளோ கருத்தை வந்து நம்ம உள்வாங்குகிறோம், செயல்படுறோமான்றது யோசிக்கணும். வாங்கிட்டு காதில் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோமோ அதை கரெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஐயோ நம்ம மிஸ்டேக் நம்ம படி ஏறதுக்கே கஷ்டப்பட்டோம்னா நம்ம மேலே உயர்ந்து ஏறதுக்கு போக முடியாது. ஒவ்வொரு படியும் வைக்கும்போது ஒவ்வொரு படியில் இருக்கக்கூடிய சூழலையும் சரியா அங்கே இருக்கிற பிரச்சனையும் புரிஞ்சுக்கிட்டு நீ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ மேலே எடுக்கும் போது என்ன நீ தெளிவாக வர சரியா. துணிச்சலாக இருக்கும்போது உன்னுடைய ஆன்மீகமானது அங்கே ஆன்மீகம் அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போ போல்டாக உன்னால் பேச முடியும். சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ மேலே போக உன்னோட கோல்னாவோ அதை கரெக்டாக உன்னால் அச்சீவ் பண்ண முடியும். குழந்தை கூட பார்த்தீங்கன்னா எட்டோன்னு நடக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு தான் அவங்க முட்டி போடுப்பாங்க. அதுலேயே அவங்க கிசுப்பா கீழே விடுவாங்க. சின்ன குழந்தைங்க பார்த்துருப்பீங்களே. அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு நீல் பண்ணுவாங்க. அப்புறம் கையிலேயே அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் அந்த மூட்லேயே வந்து போக ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அப்படி வாக் பண்ணிட்டே போக வைப்பாங்க. அப்புறமா கொஞ்சமாக வந்து ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணி எழுந்து நிற்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நடக்க பார்ப்பாங்க, விழுவாங்க, திரும்ப ஓட ட்ரை பண்ண விழுவாங்க, திரும்ப ஓடுவாங்க. ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அச்சீவ் பண்ணி தான் வேலை வருது. யாரும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுறோமா, இனி நடக்கணும் ஓடணும்னு சொல்கிறோமா, அந்த குழந்தை தானாக எல்லா வேலையும் செய்யுது. சரியா, புரியுதா இல்லையா? அப்போது நம்ம வந்து எல்லாமே வந்து பார்க்குறோம், செய்கிறோம், சொல்கிறத கேட்குறோம். அப்போ நம்ம நிறைய விஷயம் நம்ம உள்வாங்கிறது எல்லாம் மட்டும் இல்லாமல் முயற்சி எடுக்கணும். முயற்சியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், கைவிட்டுறோம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஏம் பண்ணுவோம். எல்லோரும் நிறைய சொல்லுவாங்க, வாங்குவோம். அந்த நேரத்துக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ஆசையாக இருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அகைன் அப்புறம் மறந்துடுவோம். அந்த கேர்லெஸ் எப்பவுமே வரவே கூடாது. ஹார்ட் ஒர்க்னு நம்ம முடிவு பண்ணதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிட்டே இருக்கணும். எதுலையுமே ஸ்டடீஸாக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், எல்லாமே ஹார்ட் ஒர்க் கண்டினியூஸாக நீ ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா உன்னுடைய ஹார்ட் ஒர்க்கு ஆன ரிசல்ட்டு கண்டிப்பாக நீ உன்னை தேடி போக வேண்டியதே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அது உன்னை தேடி வரும். சரியா? இப்போது நம்ம இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்கில் நம்ம யோகா இங்கே எடுத்துகிட்டு இருந்தோம்ல, எக்ஸ்ட்ரீமில் ஒருத்தர் 2 பேர் தான் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, உள்ளேருந்து யோகா வந்து பசங்க யார் பண்ண போகிறாங்க, செய்ய போகிறாங்கன்னுவாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நம்மக்கிட்ட வர குழந்தைங்க 4 குழந்தைங்க இருந்தாலும் அழகாக கற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணட்டும் அப்படி அந்த மோட்டிவ் தான் நம்ம பண்ணுறோம், பசங்க எய்ம் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட வந்த குழந்தைங்க அப்படியே ஆல்மோஸ்ட் வந்தால் நம்ம கிளாஸே ஃபுல்லாக வர மாதிரி தான் இருக்காங்கல்ல. அப்போ எங்கேருந்து வராங்க அவங்கெல்லாம்? நான் சொல்லி வர வைக்கிறேன்னா இல்லை, நான் எஃபர்ட் போடுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். அந்த குழந்தைங்க ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க, ரிசல்ட் நானே கொடுக்குறேன், ரிசல்ட் வருது. அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தைங்கிட்ட போய் சொல்கிறாங்க. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி தான் இப்போ இங்கே நம்ம சார் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. எப்படி எக்ஸாம்பிள் தூணாகவே நினச்சிக்கோங்களேன். அந்த பேக் போன், நம்ம உடலுக்கு எப்படி ஒரு பேக் போனோ அந்த மாதிரி தான் அவர் உங்களுக்கு தூணாக இருக்காங்க, போனாக இருக்காங்க. இப்போது அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு விடாமுயற்சி எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவங்கள் இருக்குது. புது நபர்கள் வர்றாங்க, புது அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. சரியா இல்லையா? கேட்குறீங்க. அப்போது நம்ம கேட்குறோம், செய்கிறோம். ஆனால் எதெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு விடாமுயற்சி எடுக்கணும், அதை ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இதுவும் நீங்கள் கூட இதுதான் என்னோட இது என்னன்னா, நீங்கள் மெயினாக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸ்டடீஸ் கூட சரி. இதில் இப்போது இவ்வளோ குழந்தைங்க நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் 2 பேர் 3 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு 17 குழந்தைங்க இருக்கீங்க. இப்போ பாதி பசங்க ஊருக்கு போயிருக்காங்க. சரியா? இப்போ இதில் இந்த குழந்தைங்கள யாராச்சும் ஒருத்தர் நல்லா படித்து
ஒரு நல்ல நிலைமைக்கு வரைஞ்சிங்க அப்படின்னு வச்சுங்களேன், அதுதான் அவருடைய கோல். இங்கே நம்மக்கிட்ட வந்த குழந்தைங்க ஒரு 17 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு நல்ல நிலைமையில் நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. நான் இவ்வளோ நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு கிஃப்ட்டு கிடச்சிருக்குது. கிஃப்ட்னா தெரியுமா? அந்த குழந்தை போய் மேலே உட்காந்துருக்காங்கல்ல, அதுதான் அவரோட கிஃப்ட்டு. சரியா? புரியுதா? இதை தான் நீங்கள் மெயினாக எய்ம் பண்ணணும். நிறைய விஷயத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, சிலம்பம் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்க, அரபிக் கற்றுக்கிறீங்க, ஸ்டேட் போர்டுக்கான நம்ம ஸ்டடீஸும் படிக்கிறீங்க. ப்ளஸ் நம்ம சூழலும் புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி வரோம், எங்கேருந்து வரோம், எப்படி உயர்ந்து போகிறோன்றதை மறக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியுமா? கீழே வந்துட்டு மேலே வரும்போது, மேலே வந்தோடனே கீழே இருக்கவங்கள எல்லாம் மறந்துடுவாங்க. எப்படி வந்தோம் என்றதை மறந்துடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கீழே இருந்து எப்போ வேணாலும் மேலே போகலாம், மேலே இருக்கவங்க எப்போ வேணாலும் கீழே வரலாம். சூழல் தான் நம்ம மாற்றும். சரியா? எப்போவும் நீங்கள் உங்களோட கேரக்டரை, உங்களோட குவாலிட்டியை யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. நீங்களாகவே இருங்க. அது வந்து ரொம்ப நல்லது. சரியா? ஓகே, இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம சார் அவங்களுக்கு, சரியா, நம்ம உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஒரு நன்றி. அடுத்து நம்ம நிறைய பேசுவாங்க. சரி, நம்ம சாரெலாம் பேசுவாங்க. சரியா? தேங்க்யூ.